தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். மூன்று நாட்களாக சிக்கித் தவித்த அமைச்சர். ஊரையே உருக்குலைத்த வெள்ளம். தொடர்பு இல்லாததால் திணறிய அதிகாரிகள். கடுமையாக விமர்சித்த அண்ணாமலை. உண்மையை உடைத்த திமுகவினர். தமிழ்நாட்டில் புதிதாக உருவான வளிமண்டல சுழற்சியின் காரணமாக டிசம்பர் 17 மற்றும் 18 தேதிகளில் தென் மாவட்டங்களில் அதிதீவிரமான கனமழை பெய்தது. இதன் காரணமாக திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள் நீரில் மூழ்கியது. 2 நாட்களில் தொடர்ந்து இடைவிடாமல் 90 சென்டிமீட்டருக்கு மேல் பெய்த கனமழையினால் தாமிரபரணி ஆறு, கோதை ஆறு, குளித்துறை ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அணைகளின் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்ட நீரால் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஆறுகள், குளங்களில் உடைப்பு ஏற்பட்டு 1000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியது. இதனால் சாலைகள், பாலங்கள் துண்டிக்கப்பட்டு பல்வேறு கிராம மக்களுக்கு தரைவழி போக்குவரத்து முடங்கியது. மேலும் மழை வெள்ளத்தில் ஏராளமான வீடுகள் மற்றும் கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. ஆயிரக்கணக்கான விளைநிலங்கள் நீரில் மூழ்கி போயின. குடியிருப்பு பகுதிகளை சுற்றி வெள்ள நீர் சூழ்ந்ததால் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. இதனையடுத்து மீட்பு பணிகளில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். அவர்களுடன் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியினர், மத்திய மாநில பேரிடர் மீட்பு படையினர், காவல்துறையினர் மீட்பு பணிகளில் படகு மூலம் தீவிரமாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் டிசம்பர் 17 தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தில் சிக்கிய பொதுமக்களை மீட்கும் பணியில் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து கால்நடை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஈடுபட்டார். அன்றைய தினம் கொட்டும் மழையிலும் ஜேசிபி எந்திரத்தில் சென்று வெள்ளத்தில் சிக்கிய பொதுமக்களை பத்திரமாக மீட்டு அருகில் உள்ள முகாம்களுக்கு அனுப்பி வைத்தார். மேலும் அவர்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர், போர்வை உள்ளிட்டவைகளையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ஏரல் பகுதியில் உள்ள வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அப்போது இரவு பெய்த தொடர் கனமழையின் காரணமாக ஏரல் தாமிரபரணி ஆற்று பாலம் மூழ்கியது. இதனால் ஏரல் பகுதிக்கு தரைவழி போக்குவரத்து முழுவதுமே துண்டிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக ஏரல் பகுதியில் இருந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பகுதி வாசிகள் அனைவருமே வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். மேலும் ஏரல் பகுதி முழுவதும் தொலைத்தொடர்பு சாதனங்களும் இயங்கவில்லை. இதனால் 3 நாட்களாக அமைச்சர் உட்பட அப்பகுதி வாசிகளை மீட்பதில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினருக்கு சிக்கல் இருந்துள்ளது. இந்த சூழலில் டிசம்பர் 20 தேதியன்று வெள்ளம் ஓரளவுக்கு வடிந்ததால் மீட்பு குழுவினரும் தீயணைப்பு துறையினரும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட அப்பகுதி வாசிகளை மீட்டனர். இந்த மீட்பு பணியானது தமிழ்நாடு தீயணைப்பு துறை இயக்குனர் ஆபாஷ் குமார் உத்தரவின் பேரில் திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் பாளையங்கோட்டை தீயணைப்புத்துறை மற்றும் மீட்பு படையினரின் கூட்டு முயற்சியாக நடைபெற்றுள்ளது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது. இந்த நிலையில் இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள மூத்த அமைச்சர்கள் பலரை நியமித்திருப்பதாக கடந்த டிசம்பர் 18 தேதியன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். ஆனால் அந்த பட்டியலில் உள்ள அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் 3 நாட்களாக மழை வெள்ளத்தில் சிக்கியிருந்து தற்போது மீட்கப்பட்டு இருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. தனது அமைச்சரே வெள்ளத்தில் இருந்து மீட்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறார் என்று தெரியாமல் மீட்பு பணியில் அவரது பெயரையும் சேர்த்து அவசர கதியில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுவிட்டு விரைந்து இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த டெல்லிக்கு சென்றிருக்கிறார் முதலமைச்சர். இதன் மூலம் களத்துக்கு வர இயலாத நிலையில் இருக்கும் அமைச்சர் வந்து பொதுமக்களை மீட்பார் என்று வெற்று அறிவிப்பு திமுக அரசு எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை என்பதை
வெட்ட வெளிச்சமாக்குகிறது என பகிரங்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதற்கு சமூக வலைதளங்களில் பதிலடி கொடுத்து வரும் திமுகவினர் அமைச்சர் களத்திற்கு வராமல் வீட்டினுள் ஒளிந்து கொண்டு வெள்ளத்தில் சிக்கவில்லை. டிசம்பர் 17ஆம் தேதி களத்தில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்துவிட்டு சென்ற அடுத்த நாட்களில்தான் சிக்கியுள்ளார். மேலும் அவர் இருந்த ஏரல் பகுதிகளில் பெய்த அதீத கனமழையின் காரணமாக தொலைத்தொடர்பு சேவையும் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால்தான் அமைச்சரை பேரிடர் குழு தொடர்பு கொள்வதில் சிக்கல் நிலவியுள்ளது. ஆனால் அந்த சமயத்திலும் வீட்டிலிருந்த அமைச்சர் ஏரல் பகுதி முழுவதும் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளார். முதலமைச்சர் கூறிய அறிவிப்பை பின்பற்றிதான் பணி செய்து வந்துள்ளார். தொலைத்தொடர்பு சேவை கிடைத்த பொழுது அமைச்சர் உட்பட ஏரல் பகுதி பொதுமக்கள் ஒன்றாக மீட்கப்பட்டு விட்டார்கள். தொடர்ந்து அதிகாரிகளும் அமைச்சர்களும் களத்தில் இரவு பகல் பார்க்காமல் உழைத்துக் கொண்டுள்ளனர். ஆனால் இதை பற்றியெல்லாம் பேசாத அண்ணாமலை அமைச்சர் ஒருவர் மீட்கப்பட்ட காட்சிகளை மட்டும் கத்தரித்து பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்த பேரிடர் சமயத்திலும் பாஜக தலைவர் அண்ணாமலை அரசியல் செய்கிறார் என குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து 3 நாட்கள் கழித்து அமைச்சர் மீட்கப்பட்ட சம்பவம் சமூக வலைதளங்களிலும் பேசுபொருளாக மாறியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.